ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீனிங் தான் பார்க்க போகிறோம். என்னோடது வந்து சின்னதாக அளவானது தான் கவுண்டர் டாப் வந்து. அதனால் நான் அதை எப்படி க்ளீன் பண்ணி வைக்கிறேன்றதை உங்களுக்கு நான் வீடியோவாக காமிக்க போகிறேன் நான். இந்த வீடியோ வந்து சண்டே எடுத்தது. சமையலை முடிச்சுட்டு என்னோடய கவுண்டர் டாப் வந்து இப்படி தான் இருக்குது. இதை வந்து எப்படி ஒன் பை ஒன்னாக எப்படி டக்குன்னு நம்ம சுத்தப்படுத்தலாம் அப்படின்றது தான் நான் காமிக்க போகிறேன். இப்போ இந்த இடத்துல தான் வந்து நான் வந்து சமையல் பண்ணதெல்லாம் நான் வந்து எடுத்து வைக்கணும். அப்போ இந்த இடத்துல இருக்கிறது நான் வந்து எடுத்து வச்சுக்க போகிறேன் ஒன்று ஒன்றாவும். இப்போ பெரிய பாத்திரத்தில் நம்ம செஞ்ச சமையல் எல்லாத்தையுமேவும் கொஞ்சம் சின்ன பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிட்டோம்னா இடமும் நம்மளுக்கு வந்து அடைக்காமல் இருக்கும். அதனால் இப்போ இந்த குழம்பு செஞ்சதை வந்து நான் ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து எடுத்து ஒரு ஓரத்தில் வந்து வச்சுக்க போகிறேன் நான். அதே மாதிரி தான் அங்கங்கே எங்கே நான் செஞ்சு முடிச்சிருக்கேனோ சமையலெல்லாம் அதெல்லாம் எடுத்து இந்த இடத்துல வந்து வச்சுக்க போகிறேன். இப்போ வந்து சாதம் வடித்தது இருக்குது, அதையும் எடுத்து இதில் வச்சுக்கலாம். அப்போ தான் அங்கிட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொன்றா க்ளீன் ஆகிக்கிட்டே வரும் நம்மளுக்கு. அப்புறம் இது வந்து ரசம், அதையும் எடுத்து இந்த ஓரத்தில் வந்து வச்சிடலாம் நம்ம. அவ்வளோதான். இது ஒன்று ஒன்றா வச்சிட்டோம் அப்படின்னா இங்கிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்மளுக்கு இடம் வந்து ஃப்ரீ ஆகிக்கிட்டே வரும். இப்போ கழுவுறது எல்லாத்தையுமேவும் சிங்கில் எடுத்து போட்டுடலாம் நம்ம. அவ்வளோதான். இப்போ வந்து கழுவுறது எல்லாமே ஒரு ஓரத்தில் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கட்ரு, சிசர் இது எல்லாத்தையுமே அந்தந்த இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். இது வச்சிட்டோம்னாலே மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு இடம் வந்து ஃப்ரீ ஆயிரும். அவ்வளோதான். இப்போ வந்து வேறு எதுவுமே அங்கனக்குள்ளே வந்து நம்மளுக்கு பாத்திரன்றது எதுவுமே கிடையாது. இப்போ வந்து கட் பண்ண அந்த வெங்காய தோல் மட்டும்தான் இருக்குது. அதையும் எடுத்து நம்ம டஸ்ட்பினில் போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம முடிச்சாச்சு. எடுத்து வைக்கிறத ஒரு ஓரத்தில் வந்து நம்ம எடுத்து வந்து வச்சாச்சு. இப்போ வந்து இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணணும். நல்லா ஈர துணியை போட்டு நம்மளுக்கு எடுத்து சுத்தப்படுத்தணும்ல. அதனால் எடுத்து வச்சதை இங்கிட்டு ஒரு ஓரத்தில் வச்சுட்டு இப்போ ஒரு ஈர துணியை வச்சு நான் சுத்தப்படுத்தி எடுத்துக்கிறேன் அந்த இடத்த மட்டும். அப்போ நம்ம இந்த இடத்த வந்து அடுத்து வந்து நம்ம வந்து தொட தேவையில்லை. அது வந்து நம்ம அந்த சமையல் பண்ண பாத்திரம் எல்லாமே நம்ம இங்கே வச்சிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் இருக்கும். நம்ம இந்த சைடு வேலை வந்து நம்மளுக்கு நடந்துகிட்டு இருக்கும். அதனால் முடிச்சுட்டு இப்படி வந்து இந்த இடத்த மட்டும் தனியாக க்ளீன் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சண்டேன்றனால இவ்வளோ தூரம் நம்மளுக்கு பாத்திரம் எல்லாமே அதிகமாக கூடுது. சமையலும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்ற நாள்னால் கண்டிப்பாக இவ்வளோ தூரம் பாத்திரம் வந்து இருக்காது. அவ்வளோதான். இப்போ வந்து இங்கனக்குள்ளே எந்த பாத்திரமும் கிடையாது. இப்போ வந்து அடுப்பை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மேலே இருக்கிற அந்த இதையும் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம அடுப்பு மேலே இருக்கிறதையும். நான் எப்படியும் டெய்லி ஒரு நாளைக்கு 1 டைம்னாச்சும் இதே மாதிரி ஃபுல்லாக எடுத்து நான் க்ளீன் பண்ணிடுவேன். இப்போ லேசாக வந்து தண்ணி மட்டும் தொளிச்சுட்டு இதுக்குன்னு வந்து தனியாக வந்து நான் ஒரு ப்ரஷ் வச்சுருக்கேன் நான். அவ்வளோதான். அதில் வந்து கொஞ்சமாக வந்து விம் லிக்யூடு போட்டு நல்லா வந்து அதில் வந்து நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். அடுப்பு மேலே, சைடில், அடியில் எல்லா இடத்துலையுமேவும் நல்லா அந்த ப்ரஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இது தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் ஒரு ஈர துணியை வச்சு ஃபுல்லாக ஒரு 1-2 டைம் நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அந்த சோப்பு நுரை வந்து இல்லாத அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இப்படி அடுப்பு தேய்க்கிறப்பவும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அந்த சைடில் இருக்கிற டைல்ஸையுமேவும் சும்மா லேசாக சோப்பு எதுவுமே போடாமல் அந்த ஈர துணியை வச்சேவும் டெய்லி நம்ம தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு அந்த எண்ணெய் பிசுக்கு அந்த அழுக்கு வந்து தெரியாமல் நல்லா நீட்டாக இருக்கும். சோப் போட்டு தான் நம்ம கழுவணுன்றது கிடையாது. அந்த ஈர துணியை வச்சு நம்ம தொடச்சி விட்டுக்கலாம் டெய்லி. அவ்வளோதான். இப்போ அந்த இடம் ஃபுல்லாமே நம்மளுக்கு க்ளீன் ஆயிடுச்சு. இனி அந்த இடத்துல நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ வந்து பாத்திரம் கழுவி வைக்கிற இடம் வந்து எனக்கு இப்படி தான் வந்து இருக்குது. அந்த உப்பு தண்ணி இருக்கிறனால அந்த கரைப்பட்டு இருக்கும். அதனால் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை அந்த சோப் போட்டு நல்லா இப்படி கொஞ்சம் தேய்ச்சி விட்டோம்னா அதுவுமே நம்மளுக்கு நல்லா க்ளீன் ஆயிரும் எனக்கு. அவ்வளோதான். அதையும் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ க்ளீன் ஆயிடுச்சு.
இப்போ பாத்திரம் கழுவி வைக்கிற அந்த வலையும் எடுத்து இங்கே வச்சுக்கலாம் நம்ம. இப்போ அவ்வளோதான். இப்போ கிச்சனில் வந்து என்ன வேலை அப்படின்னா, நீ பாத்திரம் கழுவுற வேலை மட்டும்தான். மற்ற எல்லா வேலையும் முடிஞ்சு சுத்தமாயிருச்சு. இப்போ எனக்கு சிங்க் வந்து சின்னது தான். அதனால் நான் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தெலாம் எடுத்து ஒரு ஓரத்தில் வந்து வச்சுக்க போகிறேன் நான். கழுவி கவுத்தி வைக்கிற அந்த வலையுமே எனக்கு சின்னது தான். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, குட்டி குட்டி பாத்திரத்தெல்லாம் எடுத்து நல்லா கழுவி அதில் வச்சுக்குவேன். அப்புறம் பெரிய பாத்திரத்தை தான் லாஸ்ட்டு கழுவி கவுத்தி வைப்பேன் நான். அதனால் பொடி ஜாமானெல்லாம் எடுத்து நல்லா கழுவி வச்சுக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ சின்ன சின்னதெல்லாம் எடுத்து கழுவி அப்படியே ஒன்று ஒன்றா வச்சுக்கிட்டே இருக்க போகிறேன் நான். அப்போ தான் அடியில் கொஞ்சம் சின்ன ஜாமானாக இருக்கும், கொஞ்சம் மேலே வந்து பெரிய ஜாமான் வந்து வரும். அப்போ தான் இது வந்து ஃபுல்லாயிரும், எனக்கு எக்ஸ்ட்ரா வந்து தேவைப்படாது. கடகடன்னு நம்ம சமையல் பண்ணுறப்பேவும் முடித்த உடனேமேவும் ஒரு 10 நிமிஷம் நம்ம இந்த வேலை பார்த்தோம்னா ஸ்பீடாக முடிகிற வேலை தான் நம்மளுக்கு. அதனால் கடகடன்னு பார்த்து முடிச்சிடலாம் நம்ம. அவ்வளோதான். இப்போ ஜாமான்லாம் கழுவி வச்சாச்சு. இதையும் அடுப்பு மேலே இருக்கிற அந்த இதையும் எடுத்து அது மேலேயே வச்சிடலாம் நம்ம. நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. அதையும் அதில் வச்சிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த இடம் வந்து அங்கனக்குள்ளே வந்து ஃப்ரீயாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இனி வந்து பேலன்ஸ் இருக்கிறது வந்து சிங்க்கு மட்டும்தான். அதையும் இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிக்கலாம். டக்குன்னு முடிஞ்சிற வேலை தான். நம்மளுக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா 1/4 மணி நேரத்தில் நம்மளுக்கு முடிகிற வேலை தான். இதை அப்படியே பார்த்து முடிச்சிட்டோம்னா இப்போ நம்ம சாப்பிட்றது மட்டும்தான் நம்மளுக்கு வேலை. அப்போ ஒரு 4 பாத்திரம் மட்டும் விழுகும். சாப்பிட்டு முடிச்சுட்டு காஃபி போடுற நேரம் வந்து அது 4 தட்டையும் நம்ம கழுவி வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். இதுதான். இப்படி க்ளீன் பண்ணுங்கள், சீக்கிரமாக க்ளீன் ஆயிரும். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.